ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நியூ இயர். நீங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செலிப்ரேஷன் என்னங்க பண்றோம்? நம்ம சும்மா வீட்டில் ஏதாச்சும் நான்வெஜ் எடுப்போம். நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து இருப்போம் லீவ் அன்னைக்கு. சரிங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அப்புறம் வந்துட்டு நான் நியூ இயர் அன்னைக்கு நான் ஏதாச்சும் ஒரு பொருள் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகிற மாதிரி ஒரு திங்ஸ் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு கம்மல் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துப்பீங்க, குட்டியாக ஜிமிக்கி. அது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அது எடுக்கும்போது ஒரு 6000 ரூபாய் நினைக்கிறேன். அப்போ எடுத்தது 1/4 பவுனு. ஸோ வந்துட்டு இந்த நியூ இயரில் அது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை போட்டுட்டு அதுக்கு புதுசாக ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரமும் அந்த தோடும் போட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டோம் இன்னைக்கு. சரி கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுப்ப பாருன்னா நம்பிக்கை இல்லை. சரி அதே 1/4 பவுனில் எடுத்துக்கலாம், எவ்வளோ ரேட்டு போகுதோ அதுக்குள்ளேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். நேத்தே கூப்பிட்டேன் எங்க வீட்டுக்காரர், வேணாண்டி இயர் ரெண்டு வேணாம், சொல்ற மாதிரி இருக்கணும், நியூ இயர் அன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டு நானும் கிளம்பிட்டோம். இன்னைக்குதான் இப்பதான் போயிட்டு வந்தோம். அந்த பர்ச்சேசிங் வீடியோ வரும். போயிட்டு அங்க போய் பார்த்தா கிராம் வந்து 5850 ரூபா தான். இந்த ரேட்ல தான் இருக்குது. 6000 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா எடுக்கிற ரேட் அதிகமா இருக்கிறத கொஞ்சம் என்னடா இவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அரை பவுனுக்கும் அரை பவுன் எடுத்தது 28,000 ரூபாய் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போட்ட தோடு மோதிரம் எல்லாம் சேர்த்து சரி ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட தோடு மோதிரம் எல்லாம் சேர்த்து, தோடு 1/4 பவுனு, மோதிரம் வந்து 1,700 கிராம். இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு 20,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பார்த்துட்டு 20,000 ரூபாய் சொன்னாங்க. ஆக்சுவலாக தோடு வந்துட்டு சின்ன கடையில் செஞ்சனால அதில் ஹால்மார்க் இது இல்லை போல இருக்கு. அதனால ரேட்டு கம்மியாக தான் சொன்னாங்க. சரின்ட்டு ஓகே, அந்த ரேட்டுக்குள்ளே பார்த்துக்கலான்னு சொல்லி தான் நினச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்ற வெயிட் பண்ணுங்க, ஏங்க இங்கே வாங்க நீங்க இல்லாம. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த தோடு எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. ஜிமிக்கி தோடு தான், கொஞ்சம் அதை விட பெருசு, அரை பவுன்ல. என்னடா பண்ற, இவ்வளோ சேட்டை பண்றாங்க ரொம்ப. வாங்குங்க சஞ்சன். ஹாய். தெரியலையா? ஹாய். ஸோ வந்துட்டு நாங்க பார்த்துட்டோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு நாங்க காட்டல, அந்த வீடியோலையும் எடுக்கல. ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு இன்னைக்கு. கூட்டம் அதிகம். இன்னைக்கு அதிக கூட்டம். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நியூ இயர் அன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, ஒரு 2-3 பேர் வருவாங்க. சாரி பாத் டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஃபோன் வந்துருச்சு. நியூ இயர் அன்னைக்கு சரி அதிகமா வரமாட்டாங்க, ஆஃபர்னால 1-2 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சா, ஐயோ நிக்கிறக்கே இடம் பத்தலைங்க. நான் குழந்தைய வரத்துக்கிட்டு கிட்டேன்னா ஏன்டா போனோன்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அந்த இடத்துல. இவரை திட்ட நான் போறேன் வீட்டுக்கே. நேத்தே வந்து எடுக்க சொன்னேன்னே எடுக்கல, இன்னைக்கு இவ்வளோ கூட்டமா இருக்குது அப்படி சொல்லி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு இவனை வச்சுட்டு அங்கே மேனேஜ் பண்ணவே முடியல. எப்படியும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் கஷ்டப்பட்டாதான் கஷ்டப்படுறதோட பலன் அடைய முடிஞ்சுட்டு நானும் ஒரு ஓரத்துலேயே நின்றுக்கிட்டேன். சரி யார் பக்கத்துலேயும் போகாமல் தம்பி வச்சுட்டு தனியாக நின்றுட்டேன். ஸோ வந்து குழந்தைய வச்சுக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இது பண்ணிட்டாங்க. பாருங்க, எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்துருக்கேன். ட்ரெடிஷ்னலாக தான் எடுத்துருக்கேன். அந்த இந்த வருஷத்துல எங்களுக்கான சேவிங்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது எனக்கு நான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல 4 முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. அதுல வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எடுத்து தராங்க. கோல்டுன்னு இப்பதான் எனக்கு எடுத்து தராங்க. என்னப்பா அவனுக்கு கூட தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், அவனும் ஊந்தான். கோல்டுன்னு இப்பதான் எங்க வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டாங்க. ஜிமிக்கி கம்மல். ஸோ இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கிராண்டாகவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை. பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப செலக்ட் பண்ணலைங்க. பார்த்தோன்னே ஓகே இது ஓகே எனக்கு. அப்படியே வரிசையா அதுலதான் அடிக்கிருக்கும்ல, பார்த்தோன்னே 3,000 இருந்துச்சு. என்னடா என்ன பேசுற இப்போ ரொம்ப வாயடிக்கிறாங்க. ஆள் இல்லைன்னா போது கத்த ஆரம்பிச்சிடும். ரொம்ப வாய் பேசுறாங்க. 4 மாசம் தான் ஆகுது. ஆன்றா, உங்க அண்ணனை கூப்பிடுறான், உங்க அத்தையை கூப்பிடுறான், தெளிவா பேசுறான், பாக்குறான்.
சரின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இந்த வருஷத்தோட சேவிங்ஸா இந்த மாதிரி பண்ணி எடுங்க. அப்படி உங்களால எடுக்க முடியலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சேவிங் பண்ணி எடுங்க. ஆக்சுவலா வந்து நகைக்கடையில எல்லாம் சீட்டு போடுவாங்க, அந்த மாதிரி சீட்டு போட்டு கூட எடுங்க. நான் வந்து என்னோட ஒரு ரெண்டு பவுன் தோடு வந்து நான் சீட்டு போட்டு தான் எடுத்தேன். அந்த மாதிரி நீங்க சீட்டு போட்டு எடுங்க. மாசம் மாசம் கட்டுறது நல்ல ட்ரஸ்டபிள் ஜுவல்லரியா இருக்கும். நான் வந்து மதுரையில தங்கமயில போட்டு எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரஸ்டபிள் ஜுவல்லரியான்னு பார்த்துட்டு, ஜுவல்லரிலாம் மேக்ஸிமம் ட்ரஸ்டபிளா தான் இருக்கும். நீங்க போயிட்டு மாசம் கட்டலாம். இப்போ வந்து டிஜிகோல்டு இது பண்ணிருக்காங்க, அது டிஜிட்டல் கோல்டு. அதுலயே நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம். ஒரு தடவை நீங்க கால் பண்ணி அவங்க டவுட் கிளியர் பண்ணிடுவாங்க. நியர் 11 மாசம் கட்டிருக்கணும். நியர் பிரான்ச்ல போய் நீங்க கட்டிக்கலாம். இது ப்ரொமோஷனா இல்லைங்க, நான் எடுத்திருக்கேன், என்னோட அனுபவத்துல சொல்றேன். ப்ரொமோஷனுக்காக இல்ல, உங்களோட இதுக்காக நான் வந்துட்டு அவன் ப்ரொமோஷன்ல நான் எடுத்திருக்கேன். சோ அதனால நீங்களும் சேவிங்ஸ் பண்ண, நம்ம கையில இருக்கிறது செலவாகும். சோரி பாப்பா அடிச்சிடலாம்ப்பா. நம்ம கையில இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் செலவா இருக்கு, கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும். நகை மேல காசு போட்டா எப்பவுமே அது நிலைச்சிருக்குங்க. நம்ம ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு தேவைக்கெல்லாம் வைக்கிறோம். எங்க வீட்டுக்கார்ட்ட அப்பையில இருந்து இதுதான் சொல்றேன், ஒரு லோன் எடுத்தா கூட ஒரு செயின் எடுத்துங்க, அதை வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம், திருப்பி அது நம்ம கிட்ட வருன்ற ஒரு நம்பிக்கையில அப்படின்னு சொன்னீங்க. ஒன்னப்பா என்ன 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 சேட்டை, என்ன சேட்டை, என்ன சிரிப்பு, என்னடா சிரிப்பு? அவன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட பேசிட்டே இருக்கணும், பேசிட்டே இருந்தாப்பா. ஏன்பா இங்க அண்ணா எங்க போயிட்டாங்க? அண்ணா எங்கப்பா, எங்க போயிட்டாங்க? இதுதான் எங்களுடைய சின்ன பர்ச்சேஸ்ல பெரிய பர்ச்சேஸ். எங்களுக்கு இந்த ஒரு எங்களுக்கு அந்த 1/2 கிராம் தான் எங்களுக்கு பெரிய பர்ச்சேஸ். இல்ல அதாவது தோடும் மோதிரமும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுல 20,000 ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு ஒரு 8,000 ரூபாய், அதுல 1000 ரிடக்ஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுல 7,150 ரூபா தான் எங்க வீட்டுக்கார் பே பண்ணாரு. சோ அது வந்து அவருக்கு பெரிய அமௌண்ட் தான். சோ அவர் எனக்கு 7,150 ரூபா பணங்க. சோ அவர் எனக்கு எடுத்துக்கிறோம். ஆனா அது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். எடுத்திருந்தாருன்னா வச்சுக்கோங்க, எங்க வீட்டுக்காரர் அந்த நேரத்துல முடிச்சு நான் எடுத்து தர மாட்டாருன்னு தான் நினைச்சேன். சோ நான் அந்த காசுல எடுத்துக்கலான்னு தான் நினைச்சேன். அது வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சா, அது காதுக்கும் நிக்காது அப்படின்னாங்களா. சரி ஓகே, கொஞ்சம் தான் எடுக்கிறதா எடுக்கிறோம், கொஞ்சம் நிறையா இருக்கிறத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் சரிங்க அது அப்படியே எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு என்ன வருது எடுத்துலான்னு போனேன். அங்க போயிட்டு இவன் மூஞ்ச பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி அதான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிக்கோங்க. சத்தியமாக வண்டியில வரும்போது எத்தனை தடவை மனுஷன் சொல்லி காட்டினா என்ன சொல்லி காட்டேன்? 8,000 ரூபாய் ஏன் மேடம் 8,000 ரூபாய் போச்சு, 8,000 ரூபாய். ஆனா வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேன், ஒரு ஆத்திர அவசரம்னா அதைத்தான் வாங்கி வைப்பாங்க. எங்க வீட்டுல அந்த தோடு இருக்கு பாத்தீங்களா, அது 3 வருஷமா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்துச்சு. இப்பதான் ஒரு 3-4 மாசமா தான் நான் அந்த தோடை போட்டுப்பேன். நீங்களே பாத்துருப்பீங்க, ஸ்கூல்ல இருந்துச்சு. அதை மீட்டு இப்பதான் கொண்டு வந்தாரு எங்க வீட்டுக்காரு. சோ வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ம மாதிரி பீப்புள்ஸ் தான் அது யூஸ் ஆகும். கோல்டு தான், அதுக்காக தான் இருக்கும். அந்த 28,000 பார்க்கும் போது எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நடந்த கூத்து கேளுங்க. இவருக்கு செருப்பு எடுக்கிறேன்னு சொல்லி போய் என்ன உட்கார வச்சு, ஐயோ எதுக்குடா இவரு கூட வந்தோன்னு ஆயிடுச்சு. எடுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணி நேரமா ஒரு செருப்பு எவ்வளவு, ஐயோ 300 ரூபாய் இல்லைங்க. என் காலு எந்த செருப்பு போட்டாலும் நிக்க மாட்டேங்குது. 3 மாசம் 4 மாசத்துல பிஞ்சு போயிருது. அதனால பார்த்து எடுத்தேன். எதுக்குடா போனோன்னு எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு தான் முதுகோலி, இவனே தூக்கிட்டு இருக்கான். எதுக்குடா போனா, ஐயோ சாமி இனிமே வரவே மாட்டேன்ற போல ஆயிட்டான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 28,000 ரூபாய் பொருளுக்கு இப்படின்ற செகண்ட்ல எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுக்காரர் அந்த 300 ரூபாய் செப்பலுக்கு பாவம் கடைக்காரன், இது வேணாம் அது இல்ல இது வேணாம், அந்த கலர் இந்த கலர் தான் பாவம். கடையில இருக்கவங்கள பாவம் எடுத்து போட்டு பண்றது. ஸோ அவங்கலாம் ரொம்ப கடையில மேக்சிமம் இந்த கடையை விட துணி கடை தான் ரொம்ப பாவம். அவங்கலாம் எடுத்து போட்டு மடிச்சு திருப்பி பண்றது இதெல்லாம் கஷ்டம்தான். என்ன பண்றது, நம்ம காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு பார்த்து எடுக்கிறோம். அவங்க வேலை அதுதான் அவங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நியூ இயர் பர்ச்சேஸ். நீங்களும் 2 ஜோடி செருப்புங்க, எனக்கு என் பையனுக்கு அதுவும் சேர்த்து எடுத்துருக்கோம். எங்களுக்கு எனக்கு என்ன 8,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தீங்க?
28,000 சொல்லக்கூடாது, 8,000 ரூபாய். 8,000 ரூபாய். அது அவங்களுக்கு எவ்வளவு வேல்யூன்னு தெரியும் அந்த 8,000 ரூபாய். நான் காசுனா எல்லாம் 1 ரூபாய்னாலும் காசு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எங்க வீட்டுக்கார் வந்து 28,000 ரூபாய்க்கு நான் தான் செலவு பண்றேன்ற மாதிரி பேசுவாருன்னு தான். அதே மாதிரி 2 செயின் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கு, அது எப்ப மீட் எடுப்புன்னு தெரியல. அது வந்து இப்போ வேல்யூக்கு அதெல்லாம் ரேட்டு சரியான ரேட்டு, எடுக்கிற ரேட்டு எப்ப எடுத்துக்கிட்டு என்னோட செயினும் கஸ்தியோட செயினும் சரி எடுத்துக்கலாம், கொஞ்சம் காலம் வரும். அதுவும் படிச்சுக்கிட்டு இருக்கு. எப்ப இருந்து படிச்சுட்டு இருக்குன்னா, ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து படிச்சுட்டு இருக்கு, ஒண்ணு என் குழந்தை மாசமா இருந்ததுல இருந்து, ஃபர்ஸ்ட் குழந்தை மாசமா இருந்ததுல படிச்சுட்டு இருக்கு. சோ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வரட்டும், மெதுவா வரட்டும். என்னம்மா சரி ஓகே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.